எல்லாரும் ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருப்பாங்க. உள்ளுக்குள்ள அண்டர் கிரவுண்டு லிங்க். எல்லாருக்கிட்டையும் ஒரு கருத்து எப்படின்னா, ஒண்ணும் கிடையாதுங்க எடப்பாடி. டெய்லி பிரச்சனைங்க. திடீர்னு பார்த்தா நேத்து ஒரு அறை விட்டுக்கிறாப்புல. அவரு இவர எதிர்த்து அடிச்சிட்டு இருக்காரு. 2 பேரும் கட்டி புரண்டு ஒரே சண்டையாம். ஓபிஎஸ் பயங்கரம். கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்க. கட்சியே கைப்பற்றிடுவாங்க. சசிகலா முடிச்சு விட்டுருவாங்க. டிடிவி விஜயும் என்ன தப்பு பண்றாரு? இன்னைக்கு இருக்கிற இதுல வீழ்த்தப்பட வேண்டிய அரசியல் எதிரினா திமுக தானே. அப்ப நீங்க உங்களுடைய அரசியல் நிலைப்பாடை நீங்க எப்படி கொண்டு போகணும்? ஆனா பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, அதிமுக தாவேகாவும் சேர்ந்தால் திமுக கூட்டணி ஒன்றிணையாமல் போய்விடுன்றாரு. சரிங்க, அதிமுகவும் தாவேகாவும் சேருமா? அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அது குப்பத்தட்டுல போட்டிருக்கான்றாரு. ஒருவேளை கூட்டணி வைக்கலன்னா திமுக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரும், வந்தா தாவேகாக்கு ஆபத்துன்னு சொல்றீங்க. அதிமுக வந்தா தாவேகா வளர்த்து அடுத்த முறை நீங்க ஆட்சி அமைங்க, உங்களை அழிக்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பண்ண மாட்டாங்கன்னு என்ன சார் உறுதி? பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமியோட கடந்த கால வரலாறுகள் அதுன்னு சொல்லுது. அதிமுக ஆட்சிக்கு வந்தா திமுக மாதிரியே தாவேகாவை அது ட்ரீட் பண்ணாதுன்றதுக்கு என்ன அப்படி பண்ணும்? அதுதான் பலவீனப்பட்டு கிடக்கிற அதிமுக நான் ஏன் தூக்கி நிறுத்தணும்? அதுக்கான கட்சி தொடங்க. அடுத்ததா அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவிடமிருந்து விலகி இருந்த அதிமுக இப்போ பாஜகவை நோக்கி நகர தொடங்குற மாதிரி தெரியுது. எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்றாரு, திமுக தான் எங்களுக்கு எதிரிங்க, வேற எந்த கட்சியும் எதிரி இல்லைன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க, பாஜகவை நோக்கி தான் போறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு குற்றச்சாட்டையே தாவேகா மீதும் திமுக மீதும் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா, நீங்க ஒரு காட்டுல மானோட எண்ணிக்கையும் புலியோட எண்ணிக்கையும் இயற்கை வந்து ஒரு மாதிரி வச்சிருக்கோம். 10 புலி இருந்தா ஒரு 500 மான் இருக்கும். 500 புலி இருந்து 10 மான் இருந்தா காடே அழிஞ்சு போயிடும். மானும் அதோட இனமே அழிஞ்சிடும். புலியும் பசியால வாடி செத்து போயிடும். அந்த இது வளராது. யானை வனத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அது சாப்பிட்றதும் சரி, அதோடைய எச்சமும் சரி, மற்ற விஷயங்கள்லாம் வந்து காட்டை வளப்படுத்துறது, சில மரத்தை வந்து அது பாதுகாக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் யானை வந்து ஒரு வனக்காவலனாக இருக்கும். அந்த யானையை அழிக்கிறது வனத்தை அழிக்கிறது ஈக்குவல். அது மாதிரி தான் அரசியலில் திமுக அதிமுக 2 கட்சிகள் 50 ஆண்டு காலமாக இவர்கள் மேல் பெரிதாக வேற குற்றச்சாட்டு இல்லை. இப்போ போக போக கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது. இந்த இயற்கை வளங்களை அழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல போட்டி போடுறாங்க. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஊழல்ன்றது தமிழ்நாடுல இந்தியாவிலேயே ஒரு பெரிய பிரச்சனை. மற்றபடி மதவாதம் இந்த மாதிரி மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள்ல தமிழ்நாட்டில் இவர்கள் பண்ணது கிடையாது. அதை தாண்டி முன்னேறிய ஒரு சிந்தனையாக சமூக நீதி மற்ற விஷயங்கள்ல 2 கட்சிகளுமே செயல்பட்டு வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் வந்து இந்த ஆட்சியுடையது கல்வி முறைகள் மற்றதில் வந்து மக்கள் வந்து சிந்தனா ரீதியாக மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம வேற லெவலில் இருக்கோம். நம்ம கேரளாலாம் அடுத்த கட்டத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இடதுசாரிகள் ப்ளஸ் திராவிட இயக்க கருத்துக்கள் இதெல்லாம் காரணம். அப்போ இதை பின்னுக்கு தள்ளுற மாதிரி வலதுசாரி கருத்துக்கள் சமீப காலமாக, அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடுவில் வந்தாங்க. இந்த 90களில் கொஞ்சம் லைட்டாக கால் ஊனி பார்த்தாங்க, முடியல. அதற்கு பிறகு 2001 2004 இந்த பீரியடில் 2 பேரும் தூக்கி சுமந்தாங்க. 98 99 2 பேரும் தூக்கி சுமந்தாங்க. அப்புறம் தெரிஞ்சு போச்சு, கீழே தூக்கி போட்டாங்க. அதற்கு பிறகு 2017 அதிமுக ஆட்சியை தொடர வேண்டும் என்ற அந்த குழப்பத்தை பயன்படுத்தி உள்ள வரும்போது தூக்கி சுமக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கேப்ல தான் கொஞ்சம் இதனுடைய வளர்ச்சி அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது வளர்ச்சியல்ல வீக்கம். ஆனால் அந்த வீக்கத்தை வளர்ச்சியாக மாற்றிருக்கிற வேலையை திமுக செய்யுது. அதிமுக என்ற கட்சி இருக்கவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யறாங்க. 1. 2வது, இல்ல எப்படி சொல்றீங்க சார், இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்றீங்க? அதிமுக என்கிற கட்சி உங்களுக்கு இருக்கும், எதிர்கட்சியா இருக்கும். நீங்க அது தேர்தலில் ஜெயிக்கிற வேலையை பண்ணலாம். ஆனால் அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்றது இப்போ மோடி பண்றாருல. காங்கிரஸ் என்ற கட்சி இருந்தாதான் பிரச்சனை. காங்கிரஸ் என்ற கட்சியே தொடை தெரியப்பட வேண்டும்ன்றதுக்கு சகல வேலைகளும் பண்ணுவாங்க. காங்கிரஸ் தலைவர்களை குறிவைத்து அவர்களை இழுத்து அவர்களுக்கு பதவி கொடுத்து, பிஜேபியில் ஆண்டாண்டு காலமாக இருப்பான், காங்கிரஸில் வந்தோன்னு பதவி கொடுத்து இது பண்ணுறது, காங்கிரஸ் கட்சியை அந்த மாநிலத்தில் இல்லாமல் பண்ணி உடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை அதே பாணியில் தமிழ்நாட்டிலையும் அதிமுகவுக்கு எதிராக பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. இதனால என்ன ஆகும்னா, அதிமுக திமுகன்ற இது இருக்குல்ல, அது உடையும் பொழுது அந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா? இல்லை அந்த மாதிரி எதுவும் பண்ணலையேன்னு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி தினமும் வந்து அதிமுக இருந்து ஒரு 100 பேர் வந்து சேர்றாங்க, இல்ல முன்னாள் அமைச்சர்கள் இங்க வந்து சேர்றாங்க, அப்படிதான் இல்லைங்க. அப்படிதான் இல்லை. நீங்க 2024 எலெக்ஷன் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பிரச்சாரம் போன விதம்லாம் பாத்தீங்கன்னா, அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி இருக்குன்னா அந்த கூட்டணியை 2ஆ ஸ்பிளிட் பண்ற வேலை, ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தி அதிமுகக்குள் குழப்பம், ரெட்டை முடக்கிற வேலை செய்யறது, இந்த மாதிரி வேலைகள் ஒரு பக்கம். 3வது, அதிமுக ஒன்றுமே இல்லை, பாஜக தான் தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி அப்படின்ற கருத்தை பொதுமக்கள்கிட்ட விதைக்கிற வேலையை
மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மூலியமாக, உளவுத்துறை மூலியமாக 2024 பெரிதாக பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அதோடைய தாக்கம், உளவியல் ரீதியான தாக்கம் பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகளாக மாறுச்சு. அப்ப அந்த இடத்துல பல இடங்கள்ல அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டது. இது மாதிரி நடவடிக்கைகள் உண்மையிலேயே அதிமுகவை காலி பண்ணணும்னு திமுக நினைக்குது அப்படின்னா, அங்க யார் யாரெல்லாம் முக்கியமான தளபதிகள், யாரால அந்த கட்சி வந்து வலுவா இருக்கு அப்படின்றது தெரியும். பல பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒருத்தர் மேல கூட திமுக இதுவரையும் கை வைக்கல. அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சொல்லப்போனா அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அடிப்படையிலேயே வந்து தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கணும், கைது செய்யப்பட்டிருக்கணும். இன்னும் எல்லாரும் வெளியே தானே இருக்காங்க. இது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அரசியல். இது எப்படின்னா, கட்சியே நாங்கள் உடைப்போம், இல்லாமல் பண்ணுவோம். ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள அண்டர் கிரவுண்டு லிங்க்கு. நீங்கள் எதிர்பார்க்க முடியாததெல்லாம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஜெயலலிதா இருக்கும் பொழுது நத்தம் விஸ்வநாதனும் ஐ பெரியசாமியும் 2 பேர் தொகுதியிலுமே ஆளுக்கு எதிர் வேட்பாளரை டம்மியாக போடுவாங்க. இது ரொம்ப நாள் பார்த்தா ஜெயலலிதாவை கண்டுபிடிச்சாங்க. அதே ஒரு செயற்குழு கூட்டத்தில் ஓப்பனாக வச்சு அடித்தாங்க. அவரை எதிர்த்து இங்கே டம்மி வேட்பாளர் போடுவாராம். இவரை எதிர்த்து டம்மி. இந்த தடவை நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, அவரை எதிர்த்து அவரை நிற்க வைக்க போகிறேன்னு நிற்க வச்சாங்க. அப்போ இருக்கா KN நேரு இருக்காரு. அதிமுகவில் எவ்வளோ தொடர்புகள் இருக்குன்னு அது தனி கதை. இது மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களும் யாருக்கு எவ்வளோ லிங்க் இருக்குன்னு தனி கதை. அப்போ இந்த மாதிரியும் செயல்படுறது. இப்போ சேகர் பாபு இருக்காரு. அவர்கிட்ட வடசென்னை மாவட்ட செயலாளர்கள் பலர் பேர் சரண்டர் அதிமுகவில். இது மாதிரியும் ஒர்க்கு. இந்த மாதிரி ஒர்க்கு நடக்க முடியும் என்னன்னா முடக்குவது. அதிமுகன்ற கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் முடக்குவது. ஜெயலலிதா இருந்தப்போ இருந்த அதிமுகவும் இப்போது இருக்கிற அதிமுகவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். இன்னொன்று, அதிமுக தலைமையுடைய அந்த பொதுச் செயலாளர் என்னதான் போராடி வந்து கட்சியை கட்டி தான் போச்சா நின்னாலும் இன்னைக்கும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கருத்து எப்படின்னா, ஒன்றும் கிடையாதுங்க எடப்பாடி, டெய்லி பிரச்சனைங்க, திடீர்னு பார்த்தா நேரத்தை ஒரு அறம் விட்டுக்கிறாப்புல, இவரை எடுத்து அடிச்சுட்டு இருக்காரு, 2 பேரும் கட்டி போட்டு ஒரே சண்டையா. இப்படியே தினம் தினம் தினம். 3வது ஓபிஎஸ் பயங்கரம். கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்க, கட்சியை கைப்பற்றிடுவாங்க. சசிகலா முடிச்சு விட்டுருவாங்க. டிடிவி. இப்படியே இந்த கருத்தை உயிராக வைத்திருப்பதற்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் அனைத்திலும் வந்து இதை பண்ணுறது. இதன் மூலியமாகத்தான் அதிமுகவை அழிவு பாதைக்கு நோக்கி தள்ளுற வேலையை பண்ணுறாங்கன்ற. இது திமுக ஜெயலலிதா கருணாநிதி காலத்துலாம் கிடையாது. விமர்சனம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் உளவியல் ரீதியாகவும் அடிப்படையிலேயே அதிமுகவை அழிக்க வேண்டும் அப்படின்ற இது வந்து இருந்தது கிடையாது. இந்த 4-5 ஆண்டுகளாக நான் அதை பார்க்குறேன். இது ஒன்று. இதனால் என்ன ஆகும்னா, அதிமுக என்ற இடம் அழிக்கப்பட்டு இயற்கை எங்கே வெற்றிடம் இருக்கிறதோ அதை நிரப்பிவிடும். இல்லை, வெளியிலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக தன்னை நிரூபிச்சார் அப்படின்னா மக்கள் அதை தானே பார்ப்பாங்க. வெளியிலேருந்து அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் உடைச்சிருவாரு, கட்சி ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி கட்சியையும் இல்லை எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த இடத்தையும் எந்த அளவுக்கு நிரப்பியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். கேட்டால் போராட்டம் நடத்தலைன்னு வைங்க. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணுன்றதை சொல்லுங்கள். ஒரு வலுவான எதிர்கட்சியா அவரோட ஸ்பேஸ் அவர் தானே விட்டு கொடுக்குறாரு. இப்போ பிஜேபிக்கு விட்டு கொடுக்குறதோ இல்லை தாவேக்காக்கு விட்டு கொடுக்குறதோ என்ன பண்ணியிருக்காரு இந்த 4.5 வருஷம் 5 வருஷத்துல? திமுக அப்போ பொற்கால ஆட்சி நடக்குதுன்னு அமைதியா இருக்காரா? இல்லை இந்த ஆட்சி மேல முதல்ல சொல்லிட்டாங்க போராட்டம் நடத்தலன்னு சொல்லுவீங்க. அதை தாண்டி வேற என்ன ஒரு அரசியல் கட்சி அதை தானே சார் பண்ணணும். மக்கள் பிரச்சனைகள் மக்களோட நிக்கணும். அதை தான் திருப்பி சொல்றேன். போராட்டம் நடத்துறாங்க, மாவட்டம் தோறும் நடத்துறாங்க, பேட்டிகள் கொடுக்குறாங்க, பல இது பண்றாங்க. ஆனால் எத்தனை விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது? என்ன கேட்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமின்னாங்க ஒரு தலைவராகவே செயல்படலையாங்க. ஒரு அம்மா கேட்குறாங்க என்கிட்ட, ஒரு பத்திரிகையாளர், சட்டசபையில் அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அப்படியா? எப்போ பேசல? இந்த சட்டசபையோட பேசலை, நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் சார் பேசலை. அவர் பேசினாருங்க. பேசினாரா? பேசினார். எவ்வளோ நேரம் பேசினார் தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாருங்க அப்படின்றாங்க. 3 மணி நேரம். இது வரைக்கும் சாதனை, யாரும் பேசலை. எடப்பாடி பழனிசாமி 3 மணி நேரம் பேசுறாரு. ஊடகங்கள் மறைக்குது, ஆளுங்கட்சியினுடைய பின்னாடி அவங்க வேலை பார்க்குறாங்க கூட நீங்க சொல்லுங்களேன். இது எந்த காலகட்டத்தில் இல்லை, எல்லாரும் ஆளுங்கட்சியா தான் பண்ணிருக்காங்க. இல்லை நீங்க சமூக ஊடகங்கள் இந்த காலகட்டம் மாதிரி எந்த காலகட்டத்திலும் இல்லை. ஒட்டுமொத்த ஊடகங்களே ஒரு சார்பா போய் நிற்கிறதும், ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்களை பேச மறுக்கிறதும், எது விவாதத்துக்குரிய விஷயம், எது மக்கள் பிரச்சனைன்றதை பேச மறுக்கிறதும், அன்னைக்கு பார்த்து தேவையில்லாத விஷயங்களை எடுத்து விவாத பொருளாக மாற்றுவதும்,
பத்திரிகையாளர்கள்னு இருந்தவர்களும் இன்று ஒரேடியாக ஒரு பக்கம் போய் நிற்பதும், திரும்ப திரும்ப அதிமுகவை இவர்கள் பாஜக பக்கம் போவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குவதும், இது எல்லாமே திட்டமிட்டு அதிமுகவுக்கு எதிராக செய்யப்படுகிறது. நம்ம அதிமுக ஒன்றும் சாதகமா பேசுறதுக்கு அவர் பேசுறதும் அப்படிதானே இருக்கு. இப்ப பேட்டி கொடுக்கும் போது கூட கேக்குறாங்கன்னா, அன்னைக்கு பாஜகவோட 26லயும் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் இன்னைக்கு திமுக மட்டும்தான் எதிரின்னு சொல்றாரு. இவ்வளவு நல்லா சொன்னார்ல, ஒவ்வொரு தடவை கேட்குறோமோ அந்த அரேபிய கதை ஒன்று வரும். மாய கண்ணாடி முன்னாடி ஒரு இளவரசி வந்து கேட்கும், ராணி, மாய கண்ணாடியே கூறு, என்னை விட அழகானவள் இந்த பூவுலகில் யாராவது இருக்கிறாரா அப்படின்னு. அந்த கண்ணாடி சொல்லும், நீங்க தான் அழகு. டெய்லி காலைல கேட்கும். ஒரு நாள் ஆமா இருக்கா, சிண்ட்ரல்லாவை அதை ஒரு கதையில இருக்கிறா அந்த மாதிரின்னோன்னா யார் அவ கண்டுபிடிச்சிடணும். அந்த மாதிரி தினம் தினம் நிரூபிக்கணுமா? தினம் தினம் செயல்பாடுகள் தானே கேள்வியை உருவாக்குது. இவங்க மத்திய அரசு தொடர்பான பிரச்சனைகள்ல இவங்க எடுக்கிற நிலைப்பாடும் இவங்க தெரிவிக்கிற கருத்துக்களும் அந்த சந்தேகத்தை எழுப்புது. அப்ப தினமும் கேட்க தான் செய்வாங்க. அப்படி இல்லை, உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தா கேட்கறவங்கள மக்களே வந்து டெய்லி அண்ணாமலையோட இவர் எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாரு, காபி சாப்பிட்டாரு, இல்ல மத்திய அரசு திட்டத்தை ஆதரிச்சு பேசினாரு, இல்ல இவர்கள் இப்ப லேட்டஸ்டா நடந்தது கல்யாணத்துல ஒன்னா பேச, அந்த மாதிரி தினம் தினம் நடக்குதா? இவர்களாக கேள்விகளை உருவாக்குவது. நான் இன்னொன்னு சொல்றேன், சமீப காலமாக ரிப்போர்ட்டருங்க போறாங்கன்னா அவர்களுக்கு கேள்விகளை அனுப்பப்படுது. இந்த கேள்வி கேளுங்க, இந்த இதை பண்ணுங்க. குறிப்பாக எடப்பாடி, அண்ணாமலை, இவர்கள், சீமான், இவர்கள் பேட்டியில இந்த கேள்வி கேளுங்கன்னு அனுப்பப்படுது. நாங்க இருந்த போலாம் இல்லை, நாங்களே கேள்வியை உருவாக்குவோம். ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த கேள்வி கேளலாம், அந்த கேள்வி கேளு, ஒருத்தர் கேட்கும்போது இன்னொருத்தர் கேட்காத, இது இன்னைக்கு இஷ்யூ, இதை சம்மந்தமா கேட்போம். இப்படிதான் நடக்கும். எங்கோ இருந்து டைப் செய்யப்பட்டு கேள்விகள் வர்றதெல்லாம் கிடையாது. இன்னொன்று, பாஜகவோடு அதிமுக கூட்டணி போறீங்களா? அதாவது இந்த சொல்வதெல்லாம் உண்மையில இந்த லேடிஸுங்க வந்து சொல்லுவாங்க சில பேர், ஏங்க கள்ள உறவு ஆயிடுச்சு உங்களுக்குள்ள சொல்லுங்க. இல்லைங்க நாங்கள் பழகணும், சும்மா பேசணும், உங்களுக்குள்ள உறவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் நாங்கள் வந்து வேற வழி இல்லாமல் எங்களுக்கு கோபம் வந்து நாங்கள் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உறவு இருக்கிறதா? உறவு இருக்கு, என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிக் கொள்கை, இந்த மறுசீரமைப்புறம் பேசணும்ல, சேம் அதே தான். நீங்கள் அதிமுகவை பாஜகவோட உறவு அப்படின்னு கொண்டு போய் நிறுத்திட்டீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் கூட அன்னைக்கு சொன்னார் பாருங்க, ஒரு விஷயத்துல இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்புன்னு ஒரு அவங்க ஆளு ஏ டீம் பி டீம்னு நீங்க நிறுத்திட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் இவர்களுக்கு ஆதரவான வாக்குகளை இந்த சைடு தள்ளி கொண்டு வந்துடணும். அந்த நோக்கம் அதுதானே சார் அரசியல். உங்களை எதுவுமே யாரும் கேட்காம இருப்பாங்க. எதுங்க அரசியல்? கிளியரா நீங்க கோட்டைக்கு அனுப்பி வச்சிருவாங்க. எது அரசியல்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணுமே, விஜய் கொடுத்த அறிக்கையில ஒரு பேராகிராஃப் மட்டும் எடுத்து போட்டு பாஜக ஆதரவா பேசுறது அரசியல். இன்னைக்கு எல்லாரும் அப்படித்தானே பண்றாங்க. எந்த கட்சி மேல அவதூறு எல்லாரும் அப்படி பண்றது இல்ல. எல்லாருக்கும் அவங்க ஜெயிக்கிறது விலக்கா இருக்கும். அதுக்கு என்ன வழிகள் இருக்கோ அத்தனை எல்லாரும் அப்படி பண்றது இல்ல. எல்லாரும் அப்படி பண்றதுல இருந்தா அதை பண்றதுல இருந்தாலும் பிரச்சனையே. நீங்க பண்ற அளவு அவங்க பண்ணலன்னு தான் பிரச்சனை. நீங்க ஒரு 120 யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு நீங்க வாட்டில இது பண்றீங்க, ஆதரவு பத்திரிகையாளர்ன்ற போர்வையில பலரையும் விட்டு என்னதான் பேச விடுறீங்க. அங்க ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதான பிரச்சனை. கேட்டா அவர் செயல்படல, இவர் செயல்படலன்னு. அதாவது ஒரு தப்பான இதை நோக்கி அரசியல் நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இதுதான் வந்து இந்த அறிக்கை தான் உதாரணம். அவர் அறிக்கையில முன்னாடியும் பின்னாடி அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. இது தேவையே இல்லை, 500 என்ன நாட்டில் 1000 பிரச்சனை, இதை போய் தூக்கிட்டு வர, இது இருக்கிறத இருந்துட்டு போட்டோம், போயேன் தொடர்ந்துட்டு போட்டோமே, ஏன் நீ இந்த மாதிரி பண்றன்றதான் அவருடைய இது. ஆனா அவர் பிஜேபிக்கு ஆதரவா விஜய் பேசுறாருன்னு கொண்டு போறாங்க. எப்படியாவது விஜய் பக்கம் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு போகக்கூடாது, அதுக்கான ஒரு அந்த நரேட்டிவை செட் பண்ணிட்டே இருக்காங்க. அது அறிக்கையை உங்களுக்கு இவ்வளவு தூரம் தெளிவா கொடுத்த அப்புறம் அதுல இருந்து ஒரு பேராகிராஃப் எடுத்து பண்றாங்கன்னா என்ன வகையான அரசியல்? சேம் அதே தான் அதிமுக எதிராக நடக்குது. விஜயும் என்ன தப்பு பண்றாரு? இன்னைக்கு இருக்கிற இதுல வீழ்த்தப்பட வேண்டிய அரசியல் எதிரினா திமுக தானே. அப்ப நீங்க உங்களுடைய அரசியல் நிலைப்பாடை நீங்க எப்படி கொண்டு போகணும்? நீங்க இருக்கிற நிலைமை, உங்களுடைய உயரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க இருக்கிற நிலைமை யார் கூட சேர்ந்தா இந்த இதை வீழ்த்த முடியும், அதுல உங்களுடைய கௌரவமான சீட்டுகள் வாங்குவது, கௌரவமான நிலைப்பாட்டை எடுப்பது, இப்படி கொண்டு போறதுதான் கரெக்டு. ஆனா பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, அதிமுக தாவேகாவும் சேர்ந்தால் திமுக கூட்டணி ஒன்றிணையாமல் போய்விடுன்றாரு. சரிங்க, அதிமுகவும் தாவேகாவும் சேருமா? அப்படி ஒரு நினைப்பு இருந்தால் அது குப்பத்தட்டுல போட்டிருக்கான்றாரு. ஏங்க இதுதான் கரெக்டுங்க, கரெக்டு, சரிங்க, அப்ப நீங்க அப்படி போவீங்க? அப்படிலாம் நான் போக மாட்டேன். இல்ல சார், நீங்க நிறைய இன்டர்வியூல சொல்றீங்க இதை. இப்ப அதிமுகவோடு தாவேகா கூட்டணி வச்சா ஜெயிப்பாங்க, கட்சியை வளப்படுத்திக்கலாம். ஒருவேளை கூட்டணி வைக்கலன்னா திமுக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரும், வந்தா தாவேகாக்கு ஆபத்துன்னு சொல்றீங்க. ஆமா, அதிமுக வந்தா தாவேகா வளர்த்து அடுத்த முறை நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இப்படி பாருங்களேன், நீங்க ஒரு கட்சியே எதிர்த்து அரசியல் நீங்க யாரை எதிர்த்து பண்றீங்க? தாவேகா யாரை எதிர்த்து பண்றாங்க?
பிஜேபி பிஜேபியை விட யாரை அதிகமா டிஎம்கே 75% டிஎம்கே அட்டாக் பண்றாங்க, 25% பிஜேபி அட்டாக் பண்றாங்க. அதுவே ஒரு குறை அவங்க பேர்ல இருக்கு. அப்ப அந்த 75%ல நீங்க எங்க அட்டாக் பண்றீங்க? அடிப்படையிலே கை வைக்கிறீங்க. ஈவன் பிரசாந்த் கிஷோர்ல இருந்து, ஆதவ் அர்ஜுனால இருந்து, விஜய்ல இருந்து 3 பேர் தான் பேசியிருக்காங்க மேலையில. 3 பேருமே மன்னர் ஆட்சின்றத கோட் பண்றாங்க. ரெட் ஜெயண்ட அட்டாக் பண்றாங்க, உதயநிதி அட்டாக் பண்றாங்க, அடிப்படையில கை வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி நாளைக்கு விஜய் ஒரு இளைஞர்களுடைய தலைவர், பெண் வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய தலைவர், சிறுபான்மை மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர், இவர் இவ்வளோ எதிர்த்துட்டு தனியா நின்று ஒரு 12% வாங்கி ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வாங்கி நின்றுட்டாரு. ஏடிஎம்கே அவ்வளோ டஃப் கொடுத்து ஒரு 90 எம்எல்ஏக்களோட என்டிஏ கூட்டணிக்கே போயிட்டாங்க வச்சுக்கோங்க. 90 எம்எல்ஏ நின்றுட்டாங்க. இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா யாரை முதல்ல அடிப்பாங்க சொல்லுங்க? சரி சார், நீங்க சொல்றது புரியுது. அவங்க வந்து டிவிகேவை அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. அட்டாக் பண்ண மாட்டாங்க, டிவிகேவை இல்லாமல் செய்வதற்கான வேலை செய்வாங்க. சரி சார், அதிமுக நீங்க சொல்ற சினாரியோவுக்கு நான் இருங்க, நான் முடியல. அதே நேரம் டிவிகே அதிமுகவோட சேர்ந்து ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிச்சிடுறாங்க. அதிமுக ஆட்சியில் தனியாகவே வந்துடுறாங்க. உங்களை அவங்க அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா? உங்களை அழிக்க அவங்க ட்ரை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கன்னு என்ன சார் உறுதி? பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமியோட கடந்த கால வரலாறுகள் அதுதானே சொல்லுது. எடப்பாடி என்ன வரலாறு சொல்லுங்க? அவருக்கு எல்லா இடங்களும் இப்ப பாஜகவோட ஒரு கூட்டணி அப்படின்றது அந்த ஆட்சியை காப்பாத்துறதுக்கு பெரிய அளவுக்கு உதவியா இருந்தது. ஒரு இடத்துல அந்த கூட்டணில இருந்து வெளியே வந்தாரு. என்ன பண்ணாரு? யாரை அழிச்சா? பிஜேபி அழிச்சாரா? பிஜேபி அழிக்கிறதுக்கான முயற்சி. பிஜேபி அவர் அழிக்க முடியாது சார். இல்ல நீங்க இல்ல அதான் எதுக்காகன்னு நான் சொல்றேன். நான் முழுசா சொல்லிடுறேன். உதாரணமாவே சொல்றேன். ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், சசிகலா விஷயமா இருக்கட்டும், யாரெல்லாம் அவருடைய வளர்ச்சிக்கு உதவுனாங்களோ அவங்க யாரோடுமே அவர் இன்னைக்கு இல்ல. தன்னை நிலை நிறுத்துறதுல உறுதியா இருக்காரு. நீங்க அரசியல் கட்சிகளை பத்தி பேசினா நீங்க எடப்பாடிட்டு ஓபிஎஸ் போறீங்க. ஓபிஎஸ் வந்து கடைசி வரைக்கும் இவர்கள் இறங்கி போயிருந்தாங்க. கடைசியா ஓபிஎஸ் பேசும்போது கூட உங்க 2வது இடம் தர்றோம்னாங்க. அவர் தான் உச்சி நிற்கும்போது ஏறி நின்றுக்கிட்டு சிலருக்கு கருவியா இருந்துகிட்டு கட்சியை உடைக்கிறது எல்லா வேலையும் பண்ணாரு. அந்த உள்கட்சி விவகாரத்துக்குள்ள போவாதீங்க. நான் கேட்கறது, நீங்க பிரேமலதா வரைக்கும் உதாரணமா சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க தப்புங்க. இல்ல அன்னைக்கே பிரேமலதா பேட்டி கொடுத்தப்ப மறுத்தாங்களா? அதெல்லாம் சில சமயம் மௌனமா இருப்பாங்க, அது வேற. ஆனா ஒரு கட்சி நீங்க அரசியல பாத்திருப்பீங்க, தேர்தல் எல்லாம் பாத்திருப்பீங்க. இத்தனை எம்எல்ஏ, ராஜ்யசபா எம்பி 1 அப்படின்னு போட்டு அதை சைன் பண்ணி அதை பத்திரிகையாளர் முன்னாடியே காட்டுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது தேமுதிகவோட ஒப்பந்தம் போட்டாங்களா? இல்ல, அதுதான் சொல்றேன் நான். பிரேமலதா விஜயகாந்த் அன்னைக்கு ஒப்பந்தம் போட்ட டைம்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. மறுக்கிறாருல. அதெல்லாம் மறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சில நேரம் வந்து மௌனம் ஒரு பிரச்சனையை கிளப்பாம இருக்கும், அதனால கம்முன்னு போயிடுவாங்க. மேட்ரு அது இல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி இது பிரேமலதாக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாதா எத்தனை வருஷம் அரசியல் பண்றாங்க? அப்படின்னா நீங்க ஒப்பந்தமா போட்டு கொடுங்கன்னு ஏன் கேட்கல? ஒப்பந்தம் தானேங்க பேசும். இப்போ கமலுக்கு போடுறாங்கன்னா ஒப்பந்தம் போட்டு கமல் கொண்டு வந்து காமிச்சாரா இல்லையா? நாங்க தேர்தலில் போட்டி இல்லை, ராஜ்யசபா எம்பி அப்படின்னு. கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி நாங்க தேர்தலில் இத்தனை எம்எல்ஏவோட போட்டி போடுறோம், ராஜ்யசபா எம்பி எங்களுக்கு தராங்க. ஜெயலலிதா பீரியட்லாம் இதே வைகோ போன எலெக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு எம்பி 1 ராஜ்யசபா எம்பி ஒப்பந்தம் போட்டு காமிச்சாங்களா இல்லையா? அப்போ இது காமிக்கல, நம்ம மேட்டர் டைவர்ட் ஆயிட்டோம். ஓகே சார். இல்ல அதான் நான் அதுக்கு இன்னொன்னு நான் சொல்றேன். இப்ப 2011 விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணி வச்சாரு. அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய தலைமை. அன்னைக்கு தேமுதிகவோட நிலைமை என்ன? அதை பத்தி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஏன்னா திமுக 2 கட்சியுமே தன்னை எதிர்க்கிற கட்சியை இருக்கக்கூடாது. ஆனாலும் அதை மீறி தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும், திமுக வீழ்த்தப்படும், ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் தேவைப்படுவாங்க, வீழ்த்த வேண்டதுக்காக ஜெயலலிதா விஜயகாந்தோட கூட்டணி வச்சாங்க. 41 29 வந்தாரு, எதிர்கட்சியா உட்கார்ந்தாரு. அதன் பிறகு ஜெயலலிதா அட்டாக் பண்ற மூட்லயே இருந்தாங்க. ஆனாலும் அதற்கு தூண்டுகோலாக இருந்தது இவர் கட்சியில இருந்த சந்திரகுமார் உள்ளிட்ட பலர். இங்க கூட்டணி முறிஞ்ச உடனே விஜயகாந்த் தரப்புல தன் கட்சியை பாதுகாக்கிறதுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை அப்படியே கொண்டு போறதுக்கான வேலை என்ன செஞ்சாரு அப்படின்றதும் பார்க்கப்படணும். இல்ல அது இன்னொரு ஆஃப் சார். பட் ஆனா அதுதான் முக்கியம். உங்களுக்கு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகவே செயல்பட்டு இருக்கலாம், உங்களால ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. உங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்களை அவங்க கபலீகரம் பண்ணும் பொழுது அவ்வளவுதான் தெரிஞ்சது அவங்களுடைய விசுவாசம். புரியுதா? இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்ல சார். அது நீங்க சொல்ற ஆங்கிள் வேற. நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்தா திமுக மாதிரியே தாவேக்காவை அது ட்ரீட் பண்ணாதுன்றதுக்கு என்ன? அப்படி பண்ணும் பொழுது 2 வித்தியாசம் இருக்குது. ஒண்ணு வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு 10-12% வாங்கிட்டு ஒரு 3-4 எம்எல்ஏவோட இருக்கிற ஒரு கட்சியை திமுக பார்க்கிற விதமும், அதிமுகவே எதிர்க்காமல் அதிமுக வெற்றிக்காக பாடுபட்ட ஒரு கட்சி ஒரு 50 எம்எல்ஏக்களோட ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
நீங்க உங்களை அட்டாக் பண்ணா நீங்க தற்காத்துக்கிறதுக்கான அனைத்து விதமான பலத்தையும் நீங்க அடைஞ்சிருப்பீங்க. 50 எம்எல்ஏ உங்க கையில இருப்பாங்க, எதிர்கட்சி தலைவர் அந்த நாளைக்கு அங்கிருந்து ஒரு 10 எம்எல்ஏ உடைச்சு ஆளுங்கட்சி அது விஜய் சாமர்த்தியம், எடப்பாடி சாமர்த்தியம். அதுதான் சொல்றேன் நான். அரசியல் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பாக்குன்றது எல்லாருக்கும் இருக்குங்க. ஆனா நீங்க என்ன நிலைமையில இருப்பீங்கன்றது முக்கியம். இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல, அதிமுக எதிர்த்தா விஜயோட சாமர்த்தியம் அதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு. திமுக எதிர்த்தாலும் அதுல இருந்து தப்பிக்கிறது. நான் இந்த வித்தியாசத்தை சொல்றேங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10% 12% வாங்கிட்டு 4 எம்எல்ஏவோட எந்த கட்சி ஆதரவு இல்லாமல் தனித்து நிற்கப்படுகிறீர்கள். ஆனா இங்க அதிமுகவோட கூட்டணி இருந்துகிட்டு நீங்க ஒரு 50 எம்எல்ஏ இருந்து எதிர்கட்சியா இருக்கீங்கன்னா, அதிமுகவுடைய கடந்த கால வரலாறு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மற்ற கட்சிகளோட கௌரவமா நடத்தப்பட்டு தொடர்ந்து 5 ஆண்டுகள் அவர் எதிர்கட்சியெல்லாம் இருந்திருக்காலாம் உண்டு. ஆனா எடுத்தோன்னு அந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த கூட்டணி எடப்பாடி எப்படி பார்ப்பாருன்னா, இதே வெற்றி கூட்டணியை அப்படியே பார்லிமெண்ட்லயே நம்ம அறுவடை பண்ணலாம் தான் பார்ப்பாங்க, இயற்கை. அப்போ விஜய்க்கு அந்த பிரச்சனை வராது அதிமுகவோட போகும்போது. அப்ப 29லயும் ஒரு பெரு வெற்றி பெற கூட்டணியா இது மாறும். அதற்கு பிறகு நானே சொல்றேன்னா 29க்கு அப்புறம் நீங்க ஏன் உள்ள இருக்கிறீங்க? உங்க நோக்கம் 31ல முதல்வர் ஆகணும்ல, வாங்க வெளியே. அன்னைக்கு உங்க கையில ஒரு 10 எம்பி ஒரு 50 எம்எல்ஏ இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்க 2-3 வருஷம். இல்ல சார், அதுதான் சொல்றேன் நான். அப்போ விஜய்க்கு இருக்கிற அதே எண்ணம் எடப்பாடிக்கு திரும்ப நம்ம 31லயும் ஜெயிக்கணும்னு அவர் வேலை பார்ப்பாரு. அப்போ விஜய்க்கு தான் அந்த பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டா அவர் இருக்காருன்னா, எடப்பாடியோட முதல் வேலை தாவேக்காவும் விஜயும் வந்து சீண்டி பாக்குறதா. நீங்க அதைத்தான் நான் சொல்றேன். 26ல ஜெயிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா இயற்கையாகவே எடப்பாடிக்கு மத்தவங்க எப்படி இருக்கும்னா, இந்த வெற்றி கூட்டணியை அப்படியே நகர்த்தி பார்லிமெண்ட் எலெக்ஷனும் தொடரணும் தான் எதாவது எதிர்பார்ப்பாங்க. இல்ல நீ வெளியே போனா யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்ப 29ல இந்த வெற்றி கூட்டணி தொடர்றதுக்கான வேலையை பண்ணுவாங்க. ஏன்னா வேற ஆப்ஷன் அவங்களுக்கும் கிடையாது. அப்போ 29ல அந்த இது சரி அப்படியே உறுதியா சொல்ல முடியாது. சரி அப்படியே மாறலாம், எப்படியோ மாறுது. என்டிஏ கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி வர்றாங்க. அப்போ உங்களுக்கு கௌரவமான விஷயங்க. கட்சியை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி நான் இருப்பீங்கன்னா, நீங்க 2வது இடத்துல பெரிய கட்சியா இருப்பீங்க. அவர் போய் மறுபடியும் பாஜக கூட்டணி வச்சாருன்னா, பாரு பாஜக கூட நாங்க வந்து இது பண்ணி கூட்டணி பண்ண எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. இந்த சைடு டிஎம்கே உங்களை எதிர்க்க முடியாத ஒரு வலுவற்ற ஒரு கட்சியாகவும் இருக்கும். அன்னைக்கு விஜய்க்கு லாபம் தான். இல்ல இன்னொன்னும் வரும்ல, இப்போ இவர் ஜெயிக்க வச்சுட்டு போறாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து இவருக்கு எந்த ஒரு சுமையும் இல்லை, பேக்கேஜும் இல்லை. ஆனா இன்னைக்கு திமுக அளவுக்கு அதே ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிமுக மேலே இருக்கு. அவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கக்கூடியவர்களை தான் நீ ஆட்சியில உட்கார வச்ச, உன்னையா நான் தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? எந்த எதிரி வீழ்த்தப்படணும் அப்படின்றது முதன்மை பிரச்சனையா இருக்குது. அதுல முக்கியமான எதிரி இவர்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு இருக்கிற சக்தியில அது முடியாது என்பதற்காக இன்னொரு பெரிய சக்தியை நாங்கள் நிறுத்துகிறோம். எங்களிடம் அளித்த வாக்குறுதி நல்ல ஆட்சி தருவோம்ட்டு. ஆனால் அவங்க சொன்ன வாக்குறுதி படம் நடக்கல. அதனால நாங்கள் இனி எங்கள் பாதையில் செல்கிறோம், அவ்வளவுதான். அவங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு திமுக அதிமுகன்னு இருக்கிற அரசியல நாளைக்கு அதிமுகவை முதல்ல நாங்க பலவீனப்படுத்தி நம்பர் 2ன்றதுதான் அவங்களுடைய முதல் இடமா இருக்கு. அதுதான் பலவீனப்பட்டு கிடக்கிற அதிமுக நான் ஏன் தூக்கி நிறுத்தணும், அதுக்கான கட்சி தொடங்க. நான் முதல்ல வச்ச குற்றச்சாட்டுக்கு வந்துடுறேன். பாஜகவை வளர்ப்பதற்கு விஜயும் திமுகவும் உதயபுரியாலும் முதல்ல சொன்னேன். நீ திமுகல எவ்வளவு பேசிட்டோம், பாஜக வளர்க்கறதுக்கு ஏடிஎம்கே எப்படி பலகீனப்படுத்துறாங்க. இவங்க இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா தாவேகாவும் ஒன்றாவாது, உங்களுக்கு ஏடிஎம்கே அவங்க சஸ்டெயின் ஆகிறதுக்கு மீண்டும் என்டிஏக்குள்ளே போவாங்க. அப்போ ஒரு பெரிய சீட்டை கேட்டு என்டிஏ அதாவது பாஜக இவங்களோட கூட்டணிக்கு வருவாங்க. அப்படி வரும்பொழுது இந்த கூட்டணி இயற்கையாகவே வலுவான கூட்டணியாக இருக்கும். அப்போ மக்கள் பிரச்சனை ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சி இந்த கோபம் இருக்கும் பொழுது இந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறது என்றால் தெரிந்தோ தெரியாமலோ இரட்டை இலக்கத்தில் 10க்கு மேலே அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், இரட்டை இலக்கத்துல பாஜகவை கொண்டு வந்து தமிழகத்தில் சேர்க்கின்ற வேலையை விஜய் செய்கிறார். இல்ல அவர் எப்படி சார் பொறுப்பா இருக்க முடியும்? அவர் அவருடைய அரசியல் பிரசாந்த் கிஷோரே சொல்றாருங்க. பாஜக எப்படி பாஜக அதிமுக கூட்டணி வைக்கிறது? அரசியல்ல வந்து நீங்க ஜெயிக்கிறது மட்டும் கணக்கு இல்லைங்க. அரசியல்ன்றது எல்லாம் கலந்தது. நம்ம ஜெயிக்க மட்டும். இப்ப கருணாநிதி ஒரு தடவை ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, நான் கம்யூனிஸ்டுகளை வளர விடாமல் பார்த்து கொண்டேன். சத்தியமான உண்மை. ஏன்னா இடதுசாரிகள் 50களில் அவங்க தான் ஆதிக்கம். அன்னைக்கு இடதுசாரி கருத்துக்களே தழுவி திமுக வருது. கூடுதலாக மொழி பிரச்சனை, இன பிரச்சனை, இதை 2 கையில் எடுக்கிறாங்க. பிளஸ் நடிகர்கள் ஆதரவு, இது எல்லாத்துலயும் இவர்கள் மைனஸ். இவர்கள் வர்க்க போராட்டத்தின் மூலமாக மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும்ன்றாங்க. அதான் ஆக்சுவலா உண்மை. ஆனால் அடிப்படை உணர்ச்சி மிகு பிரச்சனையான மொழி பிரச்சனை பிளஸ் தமிழினம் அப்படின்ற பிரச்சனை கையில் எடுக்கும் பொழுது இவர்கள் இயற்கையாகவே பின்தங்குகிறார்கள் இடதுசாரிகள். அப்போ திமுக வளருது. இதுல பல இடங்கள்ல இடதுசாரிகளை காலி பண்ற வேலையை கலைஞர் பண்றாரு. அதற்கு பிறகு
இடதுசாரிகளுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு இடத்துலையும் வளர விடாமல் பார்த்துக்கிற வேலை பண்றாரு. இதுதான் ஒரு தலைவனுடைய வேலை. நீங்க இன்னைக்கு விஜய் வர்றாருன்னா அவருடைய வளர்ச்சி மட்டும் இல்லைங்க, நீங்க உங்களுக்கு மாற்றாக அதிமுகவை எப்போது அழிப்பது, இல்ல அதிமுகவோட விட்டுறலாம், திமுகவை முதல்ல அழிக்கணும் அப்படின்னா நீங்க அதற்கேற்ற ராஜதந்திர நடவடிக்கைகளை போகணும். அந்த இடத்துல நீங்க ஒரு கேப்பை கொடுத்து இல்ல நாங்க அதிமுக தான் அழிக்க போறோம்னா, அதிமுக தான் அழியக்கூடாதுன்னு பாஜகவோட சேர்ந்து ஒரு வலுவான சக்தியா மாறுச்சுன்னா நீங்க எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நசுங்கிடுவீங்க. இதை சொன்னால் இல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க அவருக்கு அது ஈஸியாவும் இருக்கும்ல. அவருக்கு கொள்கை எதிரி பிஜேபி, பிஜேபியோட அதிமுக போனாங்கன்னா 2 பேரும் சேர்த்து அடிக்க போறாரு. ஏங்க நீங்க சேர்த்து அடிக்கிறதுக்கு நீங்க இருக்கணுங்க. முதல்ல அரசியல் அது இல்லைங்க, அரசியல் அரித்மேட்டிக்ங்க. யார் யாரோட சேர்றாங்க, எப்படிப்பட்ட அணிகள் அமையுது, எந்த நேரத்துக்கு எந்த அரசியல் கையில் எடுக்கிறாங்க. நீங்க வைகோ திமுக உடைச்சிட்டு வந்ததுக்கு 1000 நியாயமான காரணங்கள் இருந்தது. வைகோ சைடு ரொம்ப நியாயங்கள்லாம் இருந்தது. பழிவாங்கப்பட்டார். ஒருத்தர் ஸ்டாலினை வளர்க்கறதுக்காக என்ன வலுக்கட்டாயமாக பொய் குற்றச்சாட்டு, கொலை குற்றச்சாட்டு சாட்டு என்ன வெளியே அனுப்புறாங்கன்னு சொன்னாரு. ஊரே ஏத்துக்குச்சு, தமிழகமே ஏத்துக்குச்சு. திமுக மேல அவ்வளவு கோபத்துல இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக வலுவா இருந்தது. அதிமுக கூட காங்கிரஸ் கூட்டணி, திமுக 2ஆ பிளவுபட்டு கிடக்குது. ஈஸியா ஜெயிச்சிருவோம்னு ஜெயலலிதா நம்பியிருந்தாங்க. ஆனால் வைகோ கிட்ட நான் இப்ப சொல்றேன், வைகோ கிட்ட உட்லண்ட்ஸ் ஹோட்டல் இருக்குல்ல, பேச்சுவார்த்தை நடத்துறது ராமதாஸும் பாலப்பாடி ராமமூர்த்தியும் காத்துட்டு இருந்தாங்க. KS ராதாகிருஷ்ணன் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வைகோ கூப்பிடுறாரு. வைகோ வரமாட்டேன்ட்டாரு. 2வது மூப்பனார்கிட்ட பேசி மூப்பனாரும் ரெடியா இருந்தாரு. அப்பவும் இவர் முடியாதுன்ட்டார். நீங்க சொல்ற இந்த இதுதான், நான் யாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளு இவங்கெல்லாம் அப்படின்னு கலைஞர் காத்துக்கிட்டு இருந்தாரு. அதுதான் ராஜதந்திரம். நான் சொல்ற ராஜதந்திரம். ஒரு அடி பின்னாடி போனாலும் ஜெயிக்கிறது இறுதி முடிவு நம்மளா இருக்கணும்னு வந்தவன வாரி அணைச்சிக்கிட்டாரு மூப்பனார. அவங்கள சின்ன சின்ன கட்சிகள்லாம் போற கட்சிகள்லாம் இழுத்து போட்டுக்கிட்டாரு. ரஜினிகாந்தை ஷோ மூலியமா ரஜினியை வச்சு நண்பர் ரஜினிகாந்த் அப்படி மாத்தி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ ஒரு உளவியல் ரீதியான இதை பண்ணி உங்களுக்கு காங்கிரஸ் அங்கே உடஞ்சி வெளியே வந்தோன்னே அதிமுக பலகீனம் ஆயிடுச்சு. ஏற்கனவே 5 வருஷம் கடுமையான எதிர்ப்பு எல்லாம் சேர்ந்து நீங்க வைகோ ஒண்ணு இல்லாம போயிட்டாரு. 1000 நியாயமான காரணங்கள் இருக்கிற வைகோ ஆடி காத்துல அம்மியை பறக்குற கதையா பறந்து போயிட்டாரு. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப இவர்களை சுட்டி காட்டுவது. சூழ்நிலை காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு. யாரை யார் வீழ்த்தணும், இன்னைக்கு எது வீழ்த்தப்படணும், அந்த எந்த கோபம் மக்களுக்கு இருக்கு, அந்த கோபத்தோட சேர்ந்து அதுலயே நம்ம எதாவது அறுவடை பண்ண முடியுமான்னு பார்க்காம இல்லைங்க நான் யாரு, அலைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மரணதேவியா யாரு PK சொல்றாரு. அடைந்தால் உச்சத்துக்கு வந்துருவாங்களாம், இல்லாவிட்டால் அதல பாதாளமா. இது நான் வார்த்தை தான் மாத்தி சொல்றேன்னா? PK பேட்டி பாத்தீங்களா? இதே வார்த்தை சொல்றாரு. வந்தா உச்சம், இல்லாட்டி அதல பாதாளம். இன்னும் 5ல இருந்து 10 வருஷம் ஆகும். ஏங்க அடிப்படை கட்டுமானம் இல்லாத ஒரு கட்சி, இளைஞர்களால் சூழப்பட்ட ஒரு கட்சி, நீங்க பாதுகாப்பாக அந்த கட்சியை கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிற வேலையை பண்ணணும். இல்ல நாங்க இப்படிதான் அப்படின்னா PK நாளைக்கு போயிட்டே இருப்பாரு. நான் சொன்னதெல்லாம் செய்யலைங்க அப்படின்ட்டு வேற ஆளை பார்க்க போயிடுவாரு. ADM கிட்டே பேசிட்டு தான் வந்தாரு, அவர் தெரியும்ல. அதனால அவன் வியாபாரி, PKவை பொறுத்த வரைக்கும் வியாபாரி. நீங்க இப்போ ஒன்று சொல்றேன், உங்களுக்காக தனியா சொல்றேன் ஸ்கூப்பு. ஐபேக்கும் திமுக கிட்ட சைன் பண்ண போகுது. அந்த ஸ்ரீஜித்தை யாரா இருக்காருல்ல அவர் தலைமையில் எத்தனை பாருங்க, சுனில், ஷோ டைம், ராபின் சர்மா, பெண்ணு, இன்னும் 2-3 சின்ன சின்ன இது, ஐபேக், இவ்வளோ பேர் டிஎம்கே ஒர்க் பண்ண போறாங்க 26ல. இது யாருக்கும் தெரியாத தகவல். அதற்கான பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. சென்னையில் அலுவலகம் போட போறாங்க, எல்லா வேலையும் போகும். அப்போ பார்த்துக்குங்க அவங்க எவ்வளோ உறுதியா இருக்காங்க, எவ்வளோ தெளிவா இருக்கிறாங்க. அப்போ தெளிவான ஒரு அரசியலை, ஒரு எதிரியை வீழ்த்தணும்னா நீங்க எவ்வளவு தெளிவா இருக்கணும். இல்லைங்க நாங்களாம் வேற லெவலுங்க அப்படின்னா வேற லெவல் தான். அன்னைக்கு தெரியும் போது திரும்பி பார்க்கும் போது முடிச்சு விட்டுருப்பாங்க. இதுதான் நிலைமை. அதனாலதான் சொல்றேன், நீங்கள் உங்களை அறியாமல் உங்களுடைய அதீத எண்ணத்துல, முயலாம கதை தெரியும்ல, ஓடி போயிடும் முயல். பார்க்கும், திரும்பி பார்க்கும், 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கும். இதோ தானே இது, கொஞ்ச நேரம் தூங்குவோம், வரட்டும் அப்படின்னு தூங்கும். நிரந்தரமா தூங்கிடுவார் இவர். எந்திரிச்சு பார்க்கும்போது ஊர்ந்து வந்த ஆமை எல்லோக்கோட்டை தாண்டி போயிருக்கோம். இவர் தூங்கி நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்த மாதிரி தூங்கி கோட்டை விட்டுருப்பாரு. சேம் அதே தான் சொல்றேன். அதீத எண்ணங்கள் என்னைக்குமே அரசியல்ல உதவாது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் வைகோ. மிகச்சிறந்த காலம் 96. அந்த அதீத எண்ணத்துல இருந்தீங்கன்னா சிக்கல். இதை எவன் சுட்டி காமிக்கிறான், பழைய உதாரணம் சொல்லி அனலைஸ் சொல்லி சொல்றவன இவரு எல்லாம் தெரிஞ்சு கடவுளுக்கு மேல இவரு அப்படின்னு ஆளை விட்டு அடிச்சிங்கன்னா நஷ்டம் நமக்கு இல்லை. நம்மளும் PK மாதிரி அடுத்த இதை நோக்கி நகர்ந்துருவோம்.
எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கூட்டம் இப்படி போச்சு, இது வந்துச்சு, இவங்க வந்தாங்க, இவங்க வரல, இதாயிடுச்சு, அதாயிடுச்சு. அவ்வளவுதானே நம்ம வேலை. நம்ம அன்னைக்கே சொன்னோன்னு வேணா அந்த பேட்டியை வேணா எடுத்து போட்டுக்கலாம். விஜய் சொல்ற மாதிரி 67, 77 நடக்க போதா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி 96 நடக்குதான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நன்றி.